ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல 5th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் 7th லெசன் நேரம் பத்தின லெசன் பார்க்கலாமா? பாருங்க, கடிகாரம் காட்டும் நேரத்தை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? நம்ம டெய்லி காலையில ஸ்கூல் கிளம்பும்போது டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மளும் டைம் பார்ப்போம். இப்போ டைம் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஏஜ்ல உங்க எல்லாருக்குமே டைம் பார்க்க தெரியும். இந்த வாட்ச பாருங்க, என்ன டைம் காமிக்குது? 11:25. இது பார்த்தீங்கன்னா 2:15. இங்க 9:10. இங்க 6:35. இங்க 8:55. இங்க பார்த்தீங்கன்னா 3:05 மணி. அதுக்கடுத்து பாருங்க, இங்க நேரத்திற்கு ஏற்ப இங்க டைம் குடுத்துருப்பாங்க. அதற்கேற்ப கடிகாரத்துல முள்கள வரையணும். 2:20னா இதானே இப்ப 20 கணக்கு 2 அவங்களே குடுத்துட்டாங்க. 4:05னா 4க்கு குடுத்துட்டாங்க. நம்ம சின்ன முள் நிமிட முள்ள மட்டும் வரைஞ்சா போதும் மணி. இங்க 12:50னா பாருங்க 12:50. அதுக்கடுத்து பாருங்க, இங்க 5:40னா 40க்கு. 7:15னா இங்க. அது மாதிரி 9:35னா இங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திற்கு ஏற்ப கடிகாரத்தில் முட்களை வரைக. இப்ப மணியோட முள்ளும் நிமிட முள்ளும் நம்மளா தான் வரையணும். 12:50னா இந்த மாதிரி. அதுக்கடுத்து 9:25னா இங்க இந்த மாதிரி. 8:05னா இங்க. பாருங்க 6:15 இங்க பாருங்க 7:30 அப்புறம் 4:40 4:40. அதாவது மணி முள் கொஞ்சம் சின்னதா இருக்கணும். நிமிட முள் கொஞ்சம் பெருசா இருக்கணும். அடுத்து பாருங்க, கடிகாரம் காட்டும் நேரம் இது என்னதுப்பா? 6 மணி 10 நிமிடங்கள். இங்க பாத்தீங்கன்னா 7 சாரி 5 மணி 15 நிமிடங்கள். இது தவறுப்பா. 5 மணி 15 நிமிடங்கள். ஏன்னா 5 கிட்ட தானே இருக்கு. 5 மணி 15 நிமிடங்கள். அடுத்து பாருங்க, இது பாத்தீங்கன்னா என்ன டைம்? சரி 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 சரி. இக்கடிகாரம் 2 மணி நேரத்திற்கு பிறகு காட்டும் நேரம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம கரெக்டா தான் போட்டிருக்கோம். 2 மணி நேரத்துக்கு பிறகு காட்டும் நேரம். 5 மணி 15 நிமிடம் இருக்கா? இத காட்டிலும் 2 மணி நேரம் கழிச்சு அப்படின்னா 2 நம்ம கூட்டிக்கிறணும். மணியோட 2 கூட்டினீங்க. அப்ப 5 மணியோட 2 கூட்டினீங்கன்னா 7 மணி. 7 மணி 15 நிமிடங்கள். சரிங்களா? அதே மாதிரி கடிகாரம் 1 மணி 30 நிமிடங்களுக்கு முன்பு காட்டிய நேரம். இங்க 6 மணியா? 1 மணி நேரத்துக்கு முன்புனா 5 மணி. அதுவும் 30 நிமிடங்களுக்கு முன்னன்னா 4 மணி 30 நிமிடம். சரிங்களா? 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஒரு சரியான கூற்று. இது வந்து 5 மணியை விட 20 நிமிடங்கள் அதிகம். 5 மணி கிடையாது. இது 6 மணி. சரிங்களா? 3 மணியை விட 30 நிமிடங்கள் அதிகம். 3 மணி 3 தானேப்பா. 3 மணியை காட்டிலும் 30 நிமிடங்கள் அதிகமா இருக்கு. இது சரியான கூற்று தான். இங்க 9 மணிக்கு இன்னும் 15 நிமிடங்கள் உள்ளன. கிடையாது. இது வந்து 9:15 ஆயிடுச்சு. 9 மணிக்கே 15 நிமிடங்களா? 8:45 தான் இங்க இருக்கணும். ஆனா இங்க 9:15 இருக்கு. அடுத்து இங்க 12:10 இருக்கா? 12 மணிக்கு இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கு. ஆனா 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? 12 மணிக்கு இன்னும் 20 நிமிடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் தவறு, இதுவும் தவறு. சரியானது இது மட்டும் தான். அடுத்து முற்பகலா, பிற்பகலா என கண்டறிந்து எழுதுக. முற்பகல்னா என்ன? பிற்பகல்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். இப்ப நமக்கு ஒரு நாளைக்கு வந்து அ இப்ப இன்னைக்கு காலையில 6 மணிலேருந்து மறுநாள் காலையில 6 மணி வரையும் பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம் இருக்கு. சரிங்களா? இதுல எப்படி முற்பகல், பிற்பகல் கண்டுபிடிக்கிறதுனா, நைட்டு 12 மணி இருக்குல்ல, அதுலருந்து மதியம் 12 மணி வரையும் உங்களுக்கு முற்பகல். சரிங்களாப்பா? இதுவே மதியம் 12 அதாவது அதிகாலை. இது வந்து மதியம். மதியம் 12லேருந்து இந்த அதிகாலை 12 மணி வரையுமே பிற்பகல். சரிங்களா? அப்ப எது முற்பகல்? 12 டூ 12 தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப இங்க குடுத்துருங்க, அதிகாலை 5 மணினா முற்பகல். மதியம் 12:40 அப்ப மதியம் 12 மணிக்கு மேலனாலே அது என்னது? பிற்பகல். அப்பா காய்கறி வாங்க காலை 8 மணிக்கு கடைக்கு சென்றார் அப்படின்னா, அது முற்பகல். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, பிற்பகல் 12:40 மணிக்கு பள்ளியில் என்ன செய்வாய்? என்ன செய்வீங்க? மதிய உணவு சாப்பிடுவீங்க தானே? அடுத்து நள்ளிரவு 12 மணிக்கு வீட்டில் நீ என்ன செய்வாய்? நள்ளிரவு நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணுவீங்க? நல்லா தூங்கிட்டு இருப்போம். அடுத்து பிற்பகல் 6 மணிக்கு என்ன செய்வாய்? நண்பர்களுடன் விளையாடுதல். சரிங்களா? அடுத்து ரேகா காலை 5 மணிக்கு விழித்தெழுந்தாள் எனில், அவள் விழித்த நேரம். காலை 5 மணினா அது முற்பகலா, பிற்பகலாப்பா? முற்பகல். அடுத்து பூவொழி மாலை 4:10 மணிக்கு பள்ளியிலிருந்து வீட்டிற்கு புறப்பட்டாள் எனில், அவள் புறப்பட்ட நேரம் பிற்பகல். ஏன்னா மாலை. மாலைனாலே அது பிற்பகல். அடுத்து மாலாவின் தாய் ஆசிரியரை பார்க்க மதியம் 1 மணிக்கு பள்ளிக்கு செல்கிறார் எனில், அவர் பள்ளிக்கு சென்ற நேரம் நண்பகல் தானப்பா? அடுத்து இரவு 1 மணி என்பது நள்ளிரவு. சரிங்களா? அடுத்து பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளை அவை நடைபெறும் நேரத்திற்கேற்ப அட்டவணைப்படுத்துக. முற்பகலா, பிற்பகலான்னு கேட்டுருக்காங்க. இங்க நிறைய செயல்பாடுகள் குடுத்துருக்காங்க. காலை 6:15க்கு விழித்தெழுதல், இரவு 9:30க்கு தூங்க செல்லுதல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது முற்பகலா, பிற்பகலான்னு சொல்லி அந்த கட்டத்துல எழுதணும்.
இப்போ முற்பகல்ல என்னென்ன செய்வீங்கன்னா, காலை, 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 காலை எல்லாமே முற்பகல் தான். பிற்பகல்னா இரவு, மாலை, மதியம் இந்த மாரி மாறி மாறி வந்துச்சுனாலே பிற்பகல் தான். நம்ம அத இங்கேருந்து எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்க. காலை 6:15க்கு விழித்தெழுதல், காலை 6:30க்கு பல் துலக்குதல், காலை 8:30க்கு பள்ளிக்கு செல்லுதல், காலை 6:50க்கு உடற்பயிற்சி செய்தல், காலை 7:15க்கு குளித்தல் அப்படின்னு சொல்லி காலை இதெல்லாம் முற்பகல்ல எழுதியிருக்கோம். பிற்பகல் பாருங்க 12 அதாவது மதியம் 12 மணிக்கு மேல தான் பிற்பகல். இரவு 9:30க்கு தூங்கச் செல்லுதல், மாலை 4:30க்கு மிதிவண்டி ஓட்டுதல், மதியம் 12:50க்கு உணவு உண்ணுதல், மாலை 5:10க்கு பூங்காவிற்கு செல்லுதல், இரவு 7க்கு வீட்டு பாடம் செய்தல் எல்லாமே பிற்பகல். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. சரியான விடையை டிக் செய்க. 15:10 நேரத்தை காட்டும் கடிகாரத்தை டிக் செய்க. இப்ப என்னது 15:10 அப்படின்னும்போது, இங்க அவுட்டர்ல ஒரு டைமிங் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது மதியம் 12 மணி இருக்குல்ல, அதுக்கடுத்து நம்ம 1 மணின்னு சொல்லுவோம். ஆனா ரயில்வே நேரப்படி அது 1 மணி கிடையாது. இந்த 1 மணிக்கு வந்து 13, 2 மணினா 14, 3 மணினா 15 அப்படின்னு 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23ன்ட்டு மறுபடியும் 12 வரும்போது 24 வந்துரும். இதுதான். இப்ப 15:10 நேரத்தை காட்டும் கடிகாரம் எது அப்படின்னா, இங்க 15 இருக்கா? இங்க 10 இருக்கா? 2 நாளே நமக்கு 10 தானப்பா? இதுதான் சரியானது. அடுத்து 20:30 அப்படின்னா, 20 எங்க இருக்கு? இங்க இருக்குங்களா? இந்த 20க்கும் 21க்கும் இடையில இருக்கிறது. 30 இதுதானே 6க்கு. அப்ப இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் கடிகார நேரம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க. முற்பகல் 4:30 மணியை 24 மணி கடிகார நேரமாக மாற்றி எழுதி, பொருத்தமான கடிகாரத்தை டிக் செய்க. முற்பகல் அப்படின்னாலே 4:30னா 4:30 மணி தான். அது சரிதான் இங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. முற்பகல் 7:45 மணியை 24 மணி கடிகார நேரமாக மாற்றி எழுதி பொருத்தமான கடிகாரத்தை டிக் செய்யினா, முற்பகல்னு குடுத்தாலே என்ன டைமிங் குடுத்துருக்காங்களோ அதே டைமிங் தான்ப்பா வரும். பிற்பகல்னா தான் நம்ம அந்த டைமிங் வந்து கொஞ்சம் மாறும். சரிங்களா? அப்ப இதுதான் 7:45. அடுத்து பாருங்க. முற்பகல் அப்படின்னு பார்த்து குடுத்துருக்காங்களா? 12 மணி நேர கடிகார நேரம் வந்து 2:35 முற்பகல். 24 மணி நேர கடிகாரத்திலயும் 2:35 தான் காமிக்கும். இதுவே பிற்பகல்னா 12 மணி நேர கடிகாரத்துல 7:20 இதுவே 24 மணி கடிகாரத்துல எப்படி வரும்னா, பாருங்க 7ன்றது எப்படி வரும்னா, 12க்கு அடுத்து 13, இது 14, 15, 16, 17, 18 இங்க 19. அப்ப 19 இது 20. 19, 20 ஏன்னா 7:20 தானே அது வந்து 19, 20ஆ மாறும். அடுத்து பாருங்க. முற்பகல் 6:15 மணியை 24 மணி நேர கடிகாரமாக மாற்றி எழுதி, கடிகாரத்தில் முட்களை வரைக. பாருங்க 6:15னா 6:15 தான் வரும். சரிங்களா? அடுத்து பிற்பகல் 7:25 மணியை 24 மணி நேர கடிகார நேரமாக மாற்றி எழுதி, கடிகாரத்தில் முட்களை வரைக அப்படின்னா 19:25 சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. 19 மணியின் 12 மணி நேர கடிகாரம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 19 நிமிடம் 19 மணி 15 நிமிடம். சரிங்களா? அது வந்து 12 நேர கடிகாரமா மாத்தணும் அப்படின்னா எப்படி மாத்தலாம்? 7:15 சரிங்களா? நீங்க கடிகாரத்திலேயே இப்படி போட்டு பார்க்கலாம். பாருங்க 12க்கு அடுத்து 13, இது 14, 15, 16, 17, 18, 7னா தான் 19. அப்ப 7, 19, 15னா நமக்கு 7:15ன்னு அர்த்தம். அதே மாரி பிற்பகல் 10, 20ன்னு 24 மணி நேர கடிகாரம் வந்து 22:20 ஏன்னா 10:20ன்னும்போது பிற்பகல் 10:20 அதனால 10:20னா இதுதானப்பா 10 இங்க 7 வரையும் 19ஆ 8க்கு 20, 9க்கு 21, 10க்கு 22 அப்ப 22:20 சரிங்களா? நம்ம அந்த 24 மணி நேர கடிகாரத்திலேயே என்ன காமிக்குது ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன வரணும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கிறணும். அடுத்து பாருங்க கூட்டுகள்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதெல்லாம் நார்மலா நம்ம கூட்டுறது தான். 2 மணி 10 நிமிடங்கள், அப்புறம் 1 மணி 10 நிமிடங்கள் 2யும் கூட்டினா 3 மணி 20 நிமிடங்கள். இது எல்லாமே உங்களுக்கு கூட்டல் கணக்கு தெரியும். அதனால கூட்டி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க விடைகளின்னு சொல்லி கேட்டுருக்கீங்களா? ராணி தனது வீட்டு பாடத்தை 2 மணி 10 நிமிடத்தில் முடித்துவிட்டு, தனது நண்பர்களுடன் சேர்ந்து 1 மணி 20 நிமிடங்கள் விளையாடினாள் எனில், 2 செயல்களுக்குமான மொத்த நேரம். இப்ப வீட்டு பாடம் செய்த நேரம் வந்து 2 மணி 10 நிமிடம். விளையாடிய நேரம் வந்து 1 மணி 1 மணி நேரம் 20 நிமிடங்கள். 2க்கும் சேர்த்து மொத்த நேரம் வந்து 3 மணி நேரம் 30 நிமிடங்கள் அவ வந்து அந்த செயல்களுக்கான நேரத்த செலவிட்டுருக்கா. அடுத்து பாருங்க. குமார் தனது அப்பாவுடன் சந்தைக்கு சென்று காய்கறிகள் வாங்கிக் கொண்டு வீடு திரும்ப 1 மணி 30 நிமிடங்கள் ஆனது. பிறகு தனது பிறந்த நாளுக்கு புத்தாடை வாங்க மாமாவுடன் கடைக்கு சென்று வீடு திரும்ப 1 மணி 25 நிமிடங்கள் ஆனது எனில், அவன் 2 கடைகளுக்கும் சென்று திரும்ப எடுத்துக்கொண்ட மொத்த நேரம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்பாவுடன் சந்தைக்கு சென்ற நேரம் எவ்வளவு?
1 மணி நேரம் 30 நிமிடங்கள். மாமாவோட கடைக்கு சென்ற நேரம், அதாவது புது துணி வாங்குறதுக்காக கடைக்கு சென்ற நேரம் வந்து 1 மணி நேரம் 25 நிமிடம். மொத்த நேரம் வந்து 2 மணி நேரம் 55 நிமிடங்கள். அடுத்து பாருங்க. ராஜா ஒரு பேருந்தில் சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு 5 மணி 15 நிமிடங்களில் சென்றான். பிறகு கிருஷ்ணகிரியிலிருந்து சேலத்திற்கு 2 மணி 30 நிமிடங்களில் மற்றொரு பேருந்தில் சென்றார் எனில், சென்னையிலிருந்து சேலத்திற்கு செல்ல ஆகும் மொத்த பயண நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு சென்ற பயண நேரம் எவ்வளவுன்னு நோட் பண்ணணும். கிருஷ்ணகிரியிலிருந்து சேலத்திற்கு சென்ற பயண நேரம் எவ்வளவு? 2யும் மொத்த பயண நேரம்னால கூட்டுனீங்கன்னா மொத்த பயண நேரம் 7 மணி நேரம் 45 நிமிடங்கள். அடுத்து பாருங்க. ரவி தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு சலீமின் வீட்டிற்கு சென்று சலீமை அழைத்து கொண்டு மேரியின் வீட்டை அடைந்தான். ரவி மேரியின் வீட்டை அடைய ஆகும் நேரத்தை கண்டுபிடி. ரவி என்ன பண்றான்? சலீம் வீட்டுல இருந்து சலீம் வீட்டிற்கு போயிருக்கான். அடுத்து சலீமை கூட்டிட்டு மேரியின் வீட்டிற்கு போயிருக்கான். இப்ப மேரியின் வீட்டை அடையக்கூடிய அந்த நேரம், மொத்த நேரம் அதான் கேட்டிருக்காங்க. ரவியின் வீட்டிலிருந்து சலீமின் வீட்டிற்கு செல்லும் நேரம் 1 மணி நேரம் 30 நிமிடம். அது மாதிரி சலீமின் வீட்டிலிருந்து மேரியின் வீட்டிற்கு செல்லும் நேரம் வந்து 45 நிமிடங்கள் தான். அதனாலதான் இந்த இடத்துல மணின்ற இடத்துல 00ன்னு போட்டு நிமிடங்கள் மட்டும் 45. அப்ப ரவி வந்து மேரியின் வீட்டை இந்த கடக்கக்கூடிய தூரம் வந்து எவ்வளவுனா 2யும் கூட்டுனீங்கன்னா 1 மீட்டர் 75 நிமிடங்கள். சாரி 1 மணி 75 நிமிடங்கள். அடுத்து பாருங்க. ரோஹிதா சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு விமானத்திலும், கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு பேருந்திலும், பொள்ளாச்சியில இருந்து தன் கிராமத்திற்கு ஆட்டோவிலும் சென்றார். அவரின் மொத்த பயண தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரோஹிதா என்ன பண்றா? சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு வரா. எதுல? ஃப்ளைட்ல. எவ்வளவு நேரம் ஆகுது? 1 மணி நேரம் 5 நிமிடங்கள். அது மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு போகணும். பேருந்துல செல்றதுக்கு 1 மணி நேரம் 25 நிமிடங்கள் ஆகுது. அது மாதிரி பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டிற்கு ஆட்டோவுல 45 நிமிடங்கள் பயணம் செய்றான். மொத்த நேரம் வந்து 2 மணி நேரம் 75 நிமிடத்திலேயே சென்னையில இருந்து பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு சென்றுட்டா. அடுத்து பாருங்க. இப்ப கழித்து விடை எழுதுக. கழித்தல் கணக்குகள் தான் நமக்கு ஈஸி. நார்மலா கழிக்கிறது தான். எப்பயும் போல கழிச்சு விடை காண்க. அடுத்து பாருங்க. 3 மணி 20 நிமிடங்களில் இருந்து 2 மணி 10 நிமிடங்களை கழிக்க. 3 மணி 20 நிமிடங்கள் 2 மணி 10 நிமிடங்கள் போட்டு 2யும் கழிச்சிங்கன்னா 1 மணி 10 நிமிடங்கள். அடுத்து பாருங்க. 8 மணி 40 நிமிடங்களில் இருந்து 6 மணி 25 நிமிடங்களை கழிக்கனா அது வந்து 2 மணி 15 நிமிடங்கள் ஆகும். அடுத்து பாருங்கப்பா. சரியான விடையை தேர்ந்தெடு எழுதுக. இது 2:30க்கு ஓவிய வகுப்பு தொடங்கும் நேரம். ஓவிய வகுப்பு முடியும் நேரம் வந்து 3:30. அப்ப ஓவிய வகுப்பு நடைபெற்ற கால அளவு எவ்வளவு? 1 மணி நேரம். 2:30ல இருந்து 3:30க்கு இடைப்பட்ட நேரம் வந்து 1 மணி நேரம். அடுத்து பாருங்க. இக்கடிகாரம் 1 மணி 15 நிமிடங்களுக்கு முன்பு காட்டிய நேரம் எவ்வளவுனா 1 மணி நேரம் 15 நிமிடங்களுக்கு முன்பு காட்டிய நேரம். இப்ப இங்க 3 இருக்கா? அப்ப 2:15 2 மணி 15 நிமிடங்கள். அடுத்து ஷீலாவின் பள்ளி முற்பகல் 9 மணிக்கு தொடங்கியது. 2 மணி நேர பாட இடைவேளை முடிந்த பின்பு 10 நிமிடங்களுக்கு இடைவேளை விடப்பட்டது எனில் இடைவேளை முடியும் நேரம். இப்போ 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2 மணி நேரம் கழிச்சு 11 மணி. அதுக்கடுத்து ஒரு 10 நிமிடம் வந்து இடைவெளி. 10 நிமிடங்கள். அப்ப இடைவெளிக்கு பிறகு என்ன மணி காட்டும்னா 11:10 மணி. அடுத்து பாருங்க. கண்ணன் 3:30 மணிக்கு மிதிவண்டி ஓட்ட ஆரம்பித்தான். அடுத்து 4:45 மணிக்கு வீட்டிற்கு வந்தான் எனில் எவ்வளவு நேரம் மிதிவண்டி ஓட்டினான்? 3:30ல இருந்து 4:45க்கு தான் வீட்டிற்கு வந்தான். 2யும் கழிச்சிங்கன்னா எவ்வளவு வரும்? பாருங்க. 5 1 1 1 மணி 15 நிமிடங்கள். சரிங்களா? அதிக மணில இருந்து குறைந்த மணியை கழிச்சு போடணும். கழித்தல்னா பெரிய எண்ணை மேல போட்டு சிறிய எண்ணை கீழே போடுவோம்ல, அதே மெத்தட் தான். அடுத்து பாருங்க. வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா? பாருங்க. பள்ளிக்கு புறப்படும் நேரம் முற்பகலா பிற்பகலா? முற்பகல். 4:20 மணியை காட்டும் கடிகாரம் எது? இதுதான். 12:50 மணியை காட்டும் கடிகாரம் இந்த இருக்கு பாருங்க. 3 மணி 20 நிமிடங்கள் கூட்டல் 4 மணி 25 நிமிடங்கள் கூட்டினீங்கன்னா 7 மணி 45 நிமிடங்கள். அதே மாதிரி அடுத்து பாருங்க. 8 மணி 50 நிமிடங்கள் 2 மணி 5 நிமிடங்கள் 2யும் கழிக்கணும். பாருங்க. கழித்தல் செம்பட் கழிச்சிங்கன்னா 6 மணி 45 நிமிடங்கள். அடுத்து பாருங்க. 18:30 மணி நேரத்தை காட்டும் கடிகாரம் எவ்வளவு? 18 மணி அப்படின்னாலே நம்ம எது 6 மணின்றது தான் 18 மணி. இப்போ 6:30. சரிங்களா? அது மாதிரி கடிகாரம் பிற்பகல் நேரத்தை காட்டுகிறது எனில் இதன் 24 மணி நேர கடிகாரம். இப்போ 9க்கும் 10க்கும் இடையில இருக்க. அப்ப 9 தானே இப்ப எடுத்துக்கிடுவோம். அப்பனா அது வந்து 21 மணி 21:30. சரிங்களா? அடுத்து பாருங்க. தற்பொழுது மாலை 4 மணி எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு என்ன நேரம் இருக்கும்? இப்ப 4 மணினா 3 மணி நேரத்துக்கு பிறகு சொல்லுங்க. 4க்கு அடுத்து 5 6 7. இப்போ பிற்பகல் 7 மணி. 1/4 மணி நேரம் என்பது எத்தனை நிமிடங்கள்னா 15 நிமிடங்கள். அப்படித்தானே சொல்லுவோம்.
அடுத்து பிற்பகல் 1:30 மணியுடன் 2 மணி 15 நிமிடங்களை கூட்டினால் கிடைக்கும் நேரம். இப்போ 1:30ல இருந்து அப்ப அது இப்படியே போட்டு கூட்டலாம். இல்ல டைரக்ட்டா மனக்கணக்குமே செய்யலாம். இந்த மாரி கூட்டுனீங்கன்னா என்ன வரும்? 3 மணி 45 நிமிடங்கள் பிற்பகல். ஏன்னா இங்க பிற்பகல் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம பிற்பகல்ன்றத மென்ஷன் பண்ணணும். அடுத்து பாருங்கப்பா. ராமு இரவு உணவருந்தும் நேரத்தை கடிகாரம் காட்டுகிறது எனில், இதன் 24 மணி நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஆ 8க்கும் 7க்கும் இடையில இங்க 11ன்னா 55ன்னு அர்த்தம். 11ன்னா. அப்ப என்னது 7:55. இது பிற்பகல் 24 மணி நேரத்துல எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து 7ன்றது வந்து 19 தானேப்பா. 19:55. அருண் காலை 5:30 மணிக்கு விழித்தெழுந்து 9:15 மணிக்கு அலுவலகம் புறப்பட்டான் எனில் இடைப்பட்ட நேரம் 3 மணி 45 நிமிடங்கள். 2க்கும் இடைப்பட்ட நேரம். அடுத்து ராணி முற்பகல் 10:30 மணிக்கு புறப்பட்டு புகைப்பட கண்காட்சியை 2 மணி நேரம் பார்வையிட்டு வெளியே வந்தாள் எனில், அவள் வெளியே வந்த நேரத்தை தேர்ந்தெடு. இப்போ 10:30க்கு உள்ள புறப்படுறா. 2 மணி நேரம் கழிச்சு வெளியே வரானா, இதுக்கு அடுத்து 2 மணி நேரம் கழிச்சுன்னா 12:30. அடுத்து கார்த்தி பொருட்காட்சியை பார்வையிடுவதற்கு 1 மணி 30 நிமிடங்களும், இசை கச்சேரிக்கு 1 மணி 30 நிமிடங்களும் செலவிட்டார் எனில், பொழுதுபோக்கிற்காக அவர் செலவிடப்பட்ட மொத்த நேரம்னும் போது இதையும் நம்ம கூட்டிக்கணும். இங்கேயும் 1 மணி 30 நிமிடமா? இங்கேயும் 1 மணி 30 நிமிடம். 2யும் கூட்டுனீங்கன்னா 2 மணி 60 நிமிடம். அப்ப 60 நிமிடம் நம்ம போடக்கூடாது. 3 மணி தானேப்பா போடணும். ஏன்னா 30:30ன்னா 1 மணி ஆயிரும். சரிங்களா? இப்போ 3 மணி நேரம். அடுத்து பாருங்க. ஒருவர் வீட்டிலிருந்து முற்பகல் 7:30 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 12:45 மணிக்கு விமான நிலையத்தை சென்றடைந்தால் அவரின் பயண நேரம் எவ்வளவு? இப்போ 7:30ல இருந்து 12:45 வரை எவ்வளவு நேரம் இருக்கணும்? 8:30னா 1 மணி நேரமா? 9:30 2 மணி நேரம், 10:30 3 மணி நேரம், 11:30 4 மணி நேரம், 12:30 5 மணி நேரம். சரிங்களா? அப்ப 5 மணி நேரம். அடுத்து ஒரு 45 12:45 நம்ம 30 வரையும் தான் கணக்கு பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு 15 நிமிஷம் இருக்கா? அப்ப 5 மணி 15 நிமிடங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க 19:25 மணி என்பது 12 மணி கடிகார நேரம் எவ்வளவுன்னா 7 மணி 25 பிற்பகல். அடுத்து பாருங்க கவிதா கல்லூரியிலிருந்து ரயில் நிலையத்திற்கு பேருந்தில் செல்ல 2 மணி 30 நிமிடங்களும், ரயிலில் சொந்த ஊருக்கு செல்ல 6 மணி 50 நிமிடங்களும் ஆகுமெனில், அவர் பயணம் செய்த மொத்த நேரம் எவ்வளவுன்னா 2யும் நம்ம கூட்டணும். 2 மணி 30 நிமிடங்கள், அப்புறம் 6 மணி 50 நிமிடங்கள். கூட்டுனீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்? இங்க 8 அப்ப இங்க 60 நிமிடங்கள்னால இங்க 1 மீதி வந்துரும்லப்பா. அப்ப 7 மணி 20 நிமிடங்கள். சரிங்களா? ஏன்னா இங்க போயிடுது. சாரி 9 மணி 10 நிமிடங்கள். இது தப்புப்பா. 9 மணி 10 நிமிடங்கள். இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஒரு மாணவன் இல்லம் தேடி கல்வி மையத்திற்கு மாலை 5 மணிக்கு சென்று 6:30 மணிக்கு வீடு திரும்புகிறான் எனில், அவன் மையத்தில் படித்த நேரம் எவ்வளவுனா 1 1/2 மணி நேரம். அதாவது 1 மணி 30 நிமிடங்கள். அடுத்து பாருங்க. செல்வி ஒரு போட்டித் தேர்வை காலை 9:30 மணிக்கு எழுதத் தொடங்கினார். அவர் 2:45 மணி நேரம் கழித்து தேர்வு அறையிலிருந்து வெளியே வந்தார் எனில், அவர் தேர்வு அறையிலிருந்து வெளியே வந்த நேரம் 12:15 பிற்பகல். அடுத்து பாருங்க. அறிவு காலை 10 மணிக்கு கடையை திறந்து இரவு 8:30 மணிக்கு மூடினார். இடையில் 50 நிமிடங்கள் மதிய உணவு இடைவெளிக்காக கடையை மூடியிருந்தார் எனில், அவர் கடையை எவ்வளவு நேரம் திறந்து வைத்திருந்தார் அப்படின்னா 9 மணி 40 நிமிடங்கள். சரிங்களா? ஒவ்வொரு டைமையும் நம்ம நோட் பண்ணணும். சரிங்களாப்பா? இதோட இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் இதுல ஷேர் பண்ணிக்கிறணும். சரிங்களாப்பா? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ். தேங்க்யூ.